வணக்கம். தாயின் அன்பு கங்கையின் அந்த புனிதமான நீரோட்டத்தை போன்றது. அது எந்த நிபந்தனையுமின்றி தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. நினைவுகளின் பின்னணியிலிருந்து இன்று நாம் அப்படிப்பட்ட ஒரு கதையை கொண்டு வந்திருக்கிறோம். அங்கு தான் என்ற உணர்வு அழிந்து வெறும் சுயநலமற்ற அன்பு மட்டுமே எஞ்சியிருக்கிறது. வாருங்கள், கங்கையின் இந்த புனிதமான தரிசனங்களுடன் புகழ்பெற்ற எழுத்தாளர் ராஜேஷ் சந்திராணி மதன்லால் ஜெயின் அவர்களின் பேனாவிலிருந்து பிறந்த ஒரு உருக்கமான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனது தாய் என்னை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார். தேதி டிசம்பர் 19, 2019. தாய் இவ்வுலகில் இருந்தபோது. ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும். நான் அறியாமையிலிருந்து முதிர்ச்சியை நோக்கி நகர்ந்தபோது எனது வீடு நிறைவாக இருப்பதை நான் கண்டேன். அந்த நிறைவான குடும்பத்திற்கு மத்தியில் எனக்கு தாயின் நெருக்கமும் அவரது அரவணைப்பும் மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. வீட்டில் சகோதர சகோதரிகளும் இருந்தனர். எனது தாய் பிள்ளைகள், குடும்பம், சமூகம் மற்றும் மதக்கடமைகளை ஒரு சீரான சமநிலையுடன் கையாள வேண்டியிருந்தது. இவை அனைத்திற்கும் மத்தியில் அவருக்கு தனக்காக இருந்த நேரம் மிக குறைவு. நான் சற்று வளர்ந்த பிறகு அவர் மற்ற அனைவரையும் விட மிகவும் எளிமையானவர் மற்றும் அமைதியான மனம் கொண்டவர் என்பதை உணர்ந்தேன். அவர் கோபப்படுவதையோ அல்லது எரிச்சலடைவதையோ நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அநேகமாக அக்காலத்தில் ஒவ்வொரு தாய்க்கும் இல்லத்தரசிக்கும் இது ஒரு இயல்பான பண்பாக இருந்திருக்கலாம். காலப்போக்கில் எனது புரிதல் இன்னும் தெளிவாகிய போது உறவினர்களுக்கு மத்தியில் வேறு யாரிடமும் நான் காணாத ஒரு சிறப்பம்சத்தை அவரிடம் கண்டேன். அது அவரது நிபந்தனையற்ற வாழ்க்கை முறை. அவர் குடும்பம், அக்கம் பக்கம் மற்றும் சமூகத்தின் ஒவ்வொரு நிபந்தனையையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் மற்றவர்கள் மீது அவருக்கு எந்த நிபந்தனையும் இருக்கவில்லையோ என்று நான் உலகத்தை பார்த்து புரிந்து கொண்டபோது, இத்தகைய பற்றற்ற தன்மையை மிகச் சிலரிடம் மட்டுமே காண முடியும் என்பதை உணர்கிறேன். தனது இருப்பை மற்றவர்களின் இருப்பில் முழுமையாக கரைத்து விடுவது என்பது எளிய காரியமல்ல. அதுவும் சில தருணங்களுக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுமைக்கும் அவ்வாறு இருப்பது. நிச்சயமாக அவர் ஒரு மனித விதிவிலக்கு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிறப்புமிக்க நபர்களில் ஒருவராக இருந்தார். அவரது இந்த தொடர்ச்சியான எளிமை மற்றும் நிபந்தனையற்ற வாழ்க்கையில் நான் அவ்வப்போது சில மகிழ்ச்சியான விதிவிலக்கான தருணங்களையும் கண்டிருக்கிறேன். அவை குறிப்பாக அவரது பிறந்த வீட்டிற்கு சென்றிருக்கும் போது நிகழும். லலித்பூர் அவரது பிறந்த வீடு. அவரது தந்தை மற்றும் மூத்த சகோதரரின் துணை அவருக்கு 8 வயது வரை மட்டுமே இருந்தது. அதன் பிறகு பாட்டி மற்றும் தாயின் வாழ்க்கை எமது மாமாவின் குடும்பத்துடன் கழிந்தது. சிறுவயதில் நாம் அங்கு பாட்டி, மாமா மற்றும் மாமியை சந்திக்கும் போது தாய்க்குள் இந்த பண்புகள் எங்கிருந்து வந்தன என்பது புலப்படும். லலித்பூரில் இருக்கும்போது தாயின் குரலிலும் நடத்தையிலும் ஒரு அதிகார உணர்வு வெளிப்படும். அங்கு இன்றும் எமது உறவுமுறை சகோதர சகோதரிகளின் குடும்பங்கள் வசிக்கின்றன. அவர்கள் சூழ்நிலையால் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் சிந்தனையால் மிகவும் மேன்மையானவர்கள். அவர்கள் தாய்க்கு எப்போதும் இதயபூர்வமான மரியாதையையும் அன்பையும் அளித்தனர். தாயின் வாழ்க்கையில் தனக்காக இருந்த அந்த சிறிய நிபந்தனைகள் அல்லது விருப்பங்கள் லலித்பூரின் அந்த வீதிகளிலும் உறவுகளுக்கும் மத்தியிலும் நிறைவேறியதைக் கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். நான் மீண்டும் என்னை பற்றியும் தாயை பற்றியும் பேச வருகிறேன். மதச்சூழலில் வளர்ந்த காரணத்தால் நாம் 4 சகோதர சகோதரிகளும் பாடசாலைக்கு சென்று மதத்தை புரிந்து கொண்டு பாடங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று தாய் எதிர்பார்த்தார். எனது சகோதர சகோதரிகள் இந்த சோதனையில் வெற்றி பெற்றனர். ஆனால் எனக்கு படிப்பில் ஆர்வம் குறைவாக இருந்தது. பின்னர் நான் பொறியியல் படிப்பு வேலை காரணமாக வெளியிலேயே தங்கிவிட்டேன். இவ்விதமாக மத காரியங்களில் நான் ஆரம்பத்திலேயே எப்படி பின்தங்கியனோ, எனது அந்த பின்னடைவு வாழ்நாள் முழுவதும் அப்படியே நீடித்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் நிழல் எங்களை விட்டு பிரிந்த பிறகு
தாய் தொடர்ந்து பலவீனமடைந்தார். அவர் கடந்த 2 ஆண்டுகளாக மூட்டு வலி காரணமாக படுக்கையிலேயே இருக்கிறார். தம்பியின் குடும்பம் அவருக்கு சரியான முறையில் பணிவிடை செய்கிறது. அவரது உடல் இப்போது வெறும் 25 முதல் 30 வரை கிலோவிற்கு மேல் இல்லை. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவரது இயல்பான குணங்கள் மாறாமல் உள்ளன. அவர் இப்போது ஒரு வேளை மட்டுமே உணவு உட்கொள்கிறார் மற்றும் தனது முழு கவனத்தையும் மோட்ச மார்க்கத்தில் செலுத்துகிறார். உடல் தளர்ச்சி இருந்த போதிலும் அவர் மனரீதியாக முழுமையாக செயல்படுகிறார். வாழ்நாள் முழுவதும் படித்த மற்றும் கற்ற பாடங்கள் அனைத்தும் அவருக்கு இன்றும் மனப்பாடமாக உள்ளன. அவரது உலகம் இப்போது ஒரு அறைக்குள் சுருங்கிவிட்டது. ஆனால் அங்கேயும் அவருக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. இப்போது உலக விஷயங்கள் அவருக்கு பயமற்றதாக தோன்றுகின்றன. அத்தகைய உரையாடல்களில் அவருக்கு சிறப்பு ஆர்வம் இல்லை. அவர் ஒரு வாக்கியத்தையே அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார்: அனைவரிடமும் மன்னிப்பு, அனைவருக்கும் மன்னிப்புயு. அதாவது யாரிடமாவது அவருக்கு ஏதேனும் கஷ்டம் இருந்திருந்தால் அவர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்கிறார், மற்றும் யாராவது தெரியாமல் அவருக்கு ஏதேனும் துன்பம் கொடுத்திருந்தால் அவர்களை அவர் எளிதாக மன்னித்து விடுகிறார். எனது மூத்த சகோதரி கிரண் இந்த உண்மையை உணர்ந்துள்ளார். அவர் தினமும் தொலைபேசியில் தாய்க்கு மத பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார். தாய்க்கு அவை அனைத்தும் நினைவிருக்கின்றன. இருப்பினும் அவர் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு அவற்றை கேட்கிறார். நான் சொன்னது போல் மத ரீதியாக நான் அவரது பின்தங்கிய மகன். தூரத்தில் இருப்பதால் என்னால் அவருக்கு நேரடியாக சிறப்பான எதையும் செய்ய முடிவதில்லை. சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு யோசனை வந்தது. நானும் அவருக்கு மத பாடங்களை சொன்னால் அவரது மகிழ்ச்சி கூடும் என்று. அன்றிலிருந்து ஒவ்வொரு விடுமுறை நாளிலும் நான் 1 மணி நேரம் அவருக்கு தொலைபேசியில் மத பாடங்களை சொல்கிறேன். அவர் பொறுமையின்றி எனது அழைப்பிற்காக காத்திருக்கிறார் மற்றும் உரையாடலின் போது என்னிடம் வெவ்வேறு பாடங்களை சொல்லுமாறு வலியுறுத்துகிறார். கடந்த 2 வாரங்களாக அவர் என்னிடம் பக்தாம ஸ்தோத்திரம் கேட்கும் விருப்பத்தை தெரிவித்து வருகிறார். இந்த ஸ்தோத்திரத்தின் 48 சமஸ்கிருத ஸ்லோகங்களின் சரியான உச்சரிப்பு எனக்கு ஒரு கடினமான சவாலாகும். அவருக்கு இவை அனைத்தும் மனப்பாடமாக தெரியும். இருப்பினும் என்னிடம் அதை கேட்பது அவருக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தருகிறது. வாரத்தில் ஒரு முறை 1 மணி நேரம் இப்படி செய்வது எவருக்கும் தோன்றலாம். எனது தாய் என்னிடம் எவ்வளவு சிறிய காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் உண்மையில் இது அவருக்கு தெரியும் அல்லது எனக்கு தெரியும் அவர் என்னிடம் எவ்வளவு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்பது. உண்மையை சொன்னால் எனது தாய் என்னிடம் எனது நற்கதிக்காக மோட்ச மார்க்கத்தில் நடப்பார் என்று எதிர்பார்க்கிறார். மேலும் இந்த மார்க்கத்தில் நடப்பது எவ்வளவு பெரிய காரியம் என்பது ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும். அவரது வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சங்கமம் தெரிகிறது. உலக ரீதியாக அவரது வாழ்க்கை இந்த வரியை மெய்ப்பிக்கிறது: தமக்காக வாழ்வது வாழ்வல்ல, நீ வாழ்வது உலகத்திற்காக. ஆனால் இதற்கிடையாக அவருக்குள் தனது விடுதலை பற்றிய மேன்மையான உணர்வும் இருந்தது. அவர் எமக்கும் பின்னர் எனது 2 மகள்களுக்கும் சிறுவயதிலிருந்தே நற்பண்புகளை கற்பித்தார். அவரது நிழலில் 2 மருமகள்களின் ஆளுமையும் மிளிர்ந்தது. அவர் தனது அனைத்து பேரக்குழந்தைகளுக்கும் உந்து சக்தியாக இருந்தார். அவர் எப்போதும் சொல்வார்: தீமையை பற்றி பேசுவதால் தீமை பரவுகிறது. எனவே தீமையை குறிப்பிடாமல் நன்மையை பற்றி மட்டுமே பேசுவதன் மூலம் தீமையை ஒழிக்க முடியும். இது தொடர்பாக எனது மூத்த சகோதரி கிரண் தாயின் குணத்தை நினைவு கூர்ந்து உணர்ச்சிமிக்க வார்த்தைகளில் கூறுகிறார்: தாய் பிறர் விவகாரங்களிலிருந்து எப்போதும் விலகி இருந்தார் மற்றும் எமக்கும் இதையே கற்பித்தார்: உனது எனது என்பதில் ஒன்றுமில்லை என்று. இந்த போதனை எமக்கு சமூகத்தில் மரியாதையை பெற்றுத்தரும் அந்த விலைமதிப்பற்ற சொத்து. நாங்கள் ஒன்றிணைப்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளோம் மற்றும் ஒருபோதும் பகைமைக்கு காரணமாக இருப்பதில்லை. தாய் எமக்கு உலக கல்வியுடன் மதச்லையும் இதற்காகவே கொடுத்தார்.
எமது ஆன்மாவின் நல்வாழ்வை பெற்று பிறப்புறப்பு துயரங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக. நாம் மிகவும் பாக்கியசாலிகள். அவரது துணை எமக்கு கிடைத்தது. அவரது உபகாரங்களுக்கு நாம் எப்போதும் கடமைப்பட்டிருப்போம். தேதி ஏப்ரல் 26, 2022. அவருக்கு தனது பிள்ளைகளிடமிருந்து போதிக ரீதியாக எதுவும் தேவையில்லை. அவர் நாம் மத ரீதியான ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் உண்மையின் ஞானத்தை பெற வேண்டும் என்று மட்டுமே விரும்பினார். அவரது இந்த பற்று அனைத்து உயிர்களின் நல்வாழ்விற்காக பாடுபடும் தீர்த்தங்கரர்களின் அந்த பெருங்கருணையை போன்றது. ஏப்ரல் 26, 2020 அன்று தாயின் மறைவிற்கு பிறகு கொரோனாவின் கடினமான காலம் இருந்தது. ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தன. அன்றிலிருந்து நாம் சகோதர சகோதரிகள் கூட்டு வழிபாட்டு முறையை உருவாக்கியுள்ளோம். அது இன்றும் தொடர்கிறது. நாம் ஆன்ம நல்வாழ்வை பெற முடியுமா இல்லையா என்பது எமது கர்மங்களை பொறுத்தது. ஆனால் இந்த 1 மணி நேர வழிபாட்டை நாம் எமது விடுதலைக்காக அல்லாமல் தாய் எமக்காக வைத்திருந்த அந்த இறுதி விருப்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். இந்த தொடர்ச்சியை எனது மூத்த சகோதரி கிரண், இளைய சகோதரி ஷோபா மற்றும் எனது மனைவி ரச்சனா ஆகியோர் உறுதி செய்கிறார்கள். இன்று தாயின் நினைவுகளை வணங்கி இந்த படைப்பை மீண்டும் பகிர்கிறேன். இப்போது நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தது ராஜேஷ் அவர்கள் தனது தாய் சந்திராணி ஜெயின் மீது கொண்ட அந்த சொலஞ்சலி. அது அவர் மறைந்த பின்னரும் ஒரு வாழும் பாரம்பரியமாக தொடர்கிறது. தாயின் அந்த அதிகார உணர்வு மற்றும் இறுதி நேரத்திலும் தனது பிள்ளைகளுக்காக கொண்ட அந்த புனித விருப்பம், பெற்றோரின் உண்மையான அன்பு எமது ஆன்மாவின் முன்னேற்றத்திலேயே அடங்கியுள்ளது என்பதை எமக்கு சிந்திக்க வைக்கிறது. இன்று தாய் போதிக ரீதியாக எம்மோடு இல்லை. ஆனால் கூட்டு வழிபாடு தாயின் அந்த இறுதி விருப்பத்தை உயிர்ப்புடன் வைத்துள்ளது. உண்மையில் தீமையை பற்றி பேசாமல் நன்மையை தேர்ந்தெடுப்பதே தாய்க்கு செய்யும் உண்மையான அஞ்சலி. இன்று இதை பகிரும்போது இதயம் கனக்கிறது. ராஜேஷ் அவர்களின் இளைய சகோதரி ஷோபா அவர்களும் ஜனவரி 5, 2026 அன்று இவ்வுலக வாழ்வை துறந்து தாயின் பாதையிலேயே அந்த முடிவில்லா பயணத்தை தொடங்கிவிட்டார். அத்தகைய அன்பான தாயின் அந்த அருமை மகளுக்கும் எமது உணர்ச்சிகரமான அஞ்சலியை செலுத்துகிறோம். இன்றைய பகுதியில் இவ்வளவுதான். உங்கள் கருத்துக்களை எமக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி.